அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நம்ம மன்னிப்பை குறித்து படிக்க இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது, மன்னிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 46 48 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிச்சுட்டு பிறகு நம்ம அடுத்த வசனங்களை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 46 8 வரைக்கும். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அதாவது நம்ம நேசிக்கிறவங்களே நேசிச்சா அதனால் நமக்கு பலன் என்ன அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்போது நம்ம நேசிக்கிறவங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம். நம்மளை நேசிக்காதவங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம என்ன விசேஷமாக செய்கிறோம், ஸ்பெஷலாக என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது மன்னிப்புக்கு முன்னாடி அன்பு இருக்குது. அந்த அன்பு ஆனது எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருத்தரை மாத்திரம் பாரபட்சத்தோடு பார்ப்பதும், தங்களுக்கு பிடிச்சவங்களை மாத்திரம் வாழ்த்துவதும், அவங்களோட பேசுவதும், தங்களை பிடிக்காதவங்களை அவங்க எப்போவுமே ஒரு காரணம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு காரணத்தோடு அவாய்ட் பண்ணணும். ஆனால் காரணம் இல்லாத விலைக்கு வைப்பாங்க. அது அன்பில்லாத தன்மையை குறிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மன்னிப்பை குறித்து. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நான் எத்தனை முறை ஒருவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 70 முறையாவது நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏனென்று சொன்னால் அன்பை குறித்து நான் ஏற்கனவே போன வீடியோக்களில் சொன்ன பிரகாரம் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் அன்பு கூர்ந்தவங்ககிட்டே நீங்கள் நேசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன விசேஷமாக செய்கிறீங்க, என்ன ஸ்பெஷலாக செய்கிறீங்க? ஏன்னா பாவிகளும் ஆயக்காரரும் அப்படி தான் செய்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் பாவிகள் எப்போவுமே பாவிகளோட நேசிப்பாங்க. ஆயக்காரரும் கூட அவங்களுக்கு யார் நல்லவர்கள் என்று தோன்றுகிறார்களோ அவங்களோட மட்டுமே அவங்க பழகிறவங்களாக இருந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனத்தை 48 வாசிக்கிறேன். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். ஏன்னா நம்மளை உண்டாக்கின பிதா பரஞ்சோதி இயேசு கிறிஸ்து, அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ஆகவே நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். அவர் நல்லோர் தீயோர், கெட்டவன் நல்லவன் எல்லாருமேலேயும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் யாருக்கிட்டையும் பாரபட்சம் பார்ப்பது இல்லை. அன்பும் சரி, கடிந்து கொள்ளுதலும் சரி, ஒருத்தனை தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவன் முன்ன நீதிமானாக இருந்துட்டு பிறகு துன்மார்க்கனா தன்னுடைய தவறுகளை செய்தாலும் தண்டனை கொடுக்கிறார். அதே போல் மன்னிப்புன்னு கேட்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனால் வெறுக்கக்கூடிய ஒரு பாவியாக இருந்தாலும் தேவன் மன்னிப்பு தரார். அதனால தான் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா பூரண சர்க்குணர். அவர் இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவனுக்கு மட்டும் மழையை கொடுப்போம், நல்லவனுக்கு மட்டும், கெட்டவனுக்கு மழையை தர வேணாம், நல்லவனுக்கு மட்டும் சூரியனை உதிக்க பண்ணுவோம், கெட்டவனுக்கு சூரியனை உதிக்க பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு பாரபட்சம் தேவன்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் அநேக பாரபட்சம் இருக்குது. யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, யார் வசதியானவங்க யார் ஏழை, வசதியானவங்களுக்கு முதலிடமோ ஏழை மக்களுக்கு பின் இடத்தையும் கொடுப்பாங்க சபையில். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் எல்லாரையும் உண்டாக்குனார், மனுஷியை உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவமோ பிதாவாகிய தேவனுடைய சுபாவமோ இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு ஆணவம்,
ஒருத்தனை வந்து மட்டமாக பேசுவதும் இன்னொருத்தவரை உயர்த்தி பேசுவதுமாக இன்றைக்கு சபையில் கூட இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒருத்தனை வந்து அவனுக்கு ஆகாதவர்கள் என்று அவர்கள் நியாயத்தையோ நீதியையோ கேட்டால் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கி தள்ளிடுறாங்க. அவனை வந்து என்னென்ன பழிகளை போட முடியுமோ போட்டுடுறாங்க. இது ஒரு சபைக்கு மாத்திரம் நான் சொல்லலை, எல்லா சபைகளையும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சபை மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நீதி நியாயம் எடுபட்டு போய்விட்டது. அப்போது நீதி நியாயத்தை ஒரு மனிதன் கேட்டால் அதற்கேற்ற ஒரு நீதி நியாயம் கிடைப்பதில்லை. வேதத்தின்படி பார்த்தா கர்த்தர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நீதியில் தேவன் பிரியமாக இருக்கிறார். எதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம்னா நீதியாய் வாழ்வது, நீதியை குறித்து பேசுவது. அநியாயத்தை பார்த்துட்டு அதுக்கு துணை போகிற ஆட்களை கண்டா தேவனுக்கு பிடிக்காது. நீதியை நீதி என்றும் தப்பை தப்பென்றும் சரியை சரி என்று சொல்வதும் தான் தேவ நீதி. அப்போது கடிந்து கொள்ளுதல் இருக்க வேணும். ஏன் நீதிமொழியில் நம்ம வாசிக்கிறோம், போதகருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாது என்று சொல்லி வசனம் இருக்குது. ஒரு பாஸ்டர் ஒரு வசனத்தை எடுத்து சொல்கிறாரு, அது நன்மைக்காக சொல்கிறாரு. அது யாருடைய நன்மைக்காக சொல்கிறாரு? ஜனங்களுடைய நன்மைக்காக சொல்கிறாரு. இன்றைக்கு அநேக மக்கள் போதகர் வந்து ஆசீர்வாதத்தை தவிர்த்து மற்ற எதைகளும் ஒரு ஆலோசனையோ ஒரு அட்வைஸோ கொடுத்தா போதக சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள். ஐயோ, அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப கடினமாக பேசுகிறாரு, அவர்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் அட்வைஸு ஆலோசனை வேத நீதிமொழிகளை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போவுமே ஒரு ஆசீர்வாதத்தையோ. அதாவது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு அப்போஸ்தல ஊழியனா இன்னொருவருக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை தராரு. ஊழியக்காரர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களுடைய ஊழியங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. அப்போது போதக சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. தேவன் கூட யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்கள தான் சிட்சித்து கடிந்து கொள்கிறார். எவன் மீது தேவன் அன்பாக இருக்கிறாரோ அவங்கள தான் வந்து சோதனையை கொடுக்கிறவர் இல்லை. ஆனால் இவன் வந்து உண்மையாக தேவனுக்காக நிற்கிறானா இல்லையா என்கிறதான பரீட்சை தேவன் அனுமதிக்கிறாரு. தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தராரு, சோதனை மேலே சோதனை தராருன்னு. ஆனால் சோதனையை வந்து தேவன் தருவதே இல்லை, பிசாசு அனுமதி கொடுக்குறாரு. நீங்கள் யோபுவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து பரலோகத்தில் போய் தேவனிடத்தில் வழக்காடுறான், நீ யோபுவை ஏன் ஆசீர்வதிச்சிருக்கிற, அவன் உன்னை துதிக்கிறதுனால தானே, உன்னை தினமும் தேடுறதுனால தானே, அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. இப்போது நான் போய் அவனுக்கு ஒரு வாதையை கொடுத்தா அவன் உண்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி தேவனுக்கிட்ட சவால் விட்டுட்டு பிசாசு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவனுடைய சரீரத்தை தொடு, அவனுடைய ஆத்மாவை தொடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னீங்கன்னா ஆத்மாவில் வேதனை தாங்க முடியாது, சரீரத்தில் ஓரளவுக்கு மனிதன் வேதனையை தாங்கிக் கொள்வான் என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் தான் சாத்தான்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ யோபுவை சோதிக்க போறியா, சோதிச்சுக்கோ, நான் அதுக்கு வேணால் அனுமதி தரேன், ஆனால் யோபுவோடைய ஆத்மாவை மட்டும் நீ தொடாத, அவருடைய சரீரத்தை வேணால் தொட்டுக்கோ. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோபுவோடைய உடல் முழுக்க பருக்களாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பிறகு யோபு வந்து ராஜா பணக்கார ஸ்தானத்தில் இருந்த அந்த மனிதர் என்னவானார், அற்பமாக எண்ணப்படுகிற அளவுக்கு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சோதனை என்பது தேவன் வந்து ஒரு நாள் மனிதனுக்கு பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல என்று யாக்கோபுல வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடில். அப்போது அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சாத்தானை வந்து சோதிக்க அனுமதி கொடுக்குறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு துன்பங்கள் பாடுகள் வருகிற அந்த மனுஷன்கிட்ட அதிகமாய் நேசம் வைத்து அவனை அந்த சோதனை வழியில் தப்பி செல்லும்படிக்கு வழியை உண்டு பண்ணுகிறார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவர் ஆண்டவர். அப்போது சாத்தான் வந்து சோதனைகளை சிக்க வைப்பான், ஆனால் சோதனைக்கு தப்பித்து கொள்ளுவதற்கு வழி இல்லாமல் போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சோதனையை அனுமதி கொடுப்பார், அவர் சோதிக்கிறவர் அல்ல. சாத்தான் வந்து சோதனைக்காரன் தான். பைபிளில் யாரை சோதனைக்காரன் சொல்லுதுன்னா சாத்தானை மட்டும்தான் சோதனைக்காரன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவே சோதிச்சான் என்று சொல்லி நான் போன வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவன் வந்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்பதை அறிந்து கொண்டு பிசாசு ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறான்.
தேவ ஊழியக்காரங்களை காட்டிலும் சாத்தானுடைய ராஜ்யம் இன்னைக்கு பிரசித்தமாகிக்கிட்டே போகுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, சாத்தான் தனக்கு இருக்க போற இந்த கொஞ்ச காலத்தை எப்படியாவது இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தையும் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்கள் மீத உள்ள ஒரு போராட்டத்தை உருவாக்கி தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பை குலைச்சி போட்டோன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை நம்ம பக்கமாக வளைச்சி கொள்ளலாம் என்று சொல்லி பிசாசு அநேக உபாய தந்திரங்களை மனுஷருக்கு விரோதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இதனால் தான் சொல்கிறாரு எபேசியர் 6வது அதிகாரத்தில், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லைன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதையும் நம்ம வாசிச்சிட்றேன். மன்னிப்புக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் ஏன் பேச வேண்டியது இருக்கு என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய அன்பை குறித்து பேசி விடுகிறேன். அதன் பிறகு மன்னிப்பு என்பது எவ்வளோ ஒரு அவசியம் என்பதை குறித்து நான் அடுத்த ஒரு இதுவில் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த காரியமாக இப்பொழுது எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, நான் அதையும் வாசிச்சிட்றேன். ஏன் சாத்தானுடைய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்பொழுதும் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. நமக்கு யாரோட யுத்தம் இருக்குது? எபேசியர் 6வது அதிகாரம் 10லிருந்து வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா ஒரு யுத்த வீரன் எதை அணிந்து கொண்டிருப்பான்? சர்வாயுத வர்க்கம்னா அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருப்பான். போரில் ஒரு மனுஷன் போய் நிற்கிறானா வெறும் உடம்போடு போய் நிற்க மாட்டான். அந்த யுத்தத்துக்குரிய யூனிஃபார்மை அணிந்து கொண்டு போய் முன்னே நிற்பான். அந்த யூனிஃபார்மை குறித்து தான் இப்போ நான் அடுத்ததாக வாசிக்க போகிறேன். ஏனெனில் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் உண்டு? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு நம்ம பார்க்குற எதிராளிக்கிட்ட நமக்கு யுத்தம் இல்லை. பார்க்காத எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அந்த பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, வானத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அவன் சுற்றி இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி லூசிஃபர் என்கிற அந்த தலைவன் 1/3 தேவ தூதர்களை தனக்கென்று இழுத்து கொண்டான். அவங்க தான் இன்றைக்கு 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? 30 முக்கோடி தேவர்கள் வேறு யாருமே இல்லை, அந்த அசுத்தாவிகள் தான் 30 முக்கோடி தேவர்கள் என்று மற்ற புராணங்கள் சொல்லப்படுகிறது. அப்போது அடுத்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 13. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா, ஒரு யுத்தத்தில் போர் வீரன் போகிறான்னா அவன் எதையெல்லாம் அணிவான்? மார்க்கவசம் அணிவான், கத்தி, தலைச்சீரா, பாகை, கேடகம், அப்புறம் பாதரட்சை. அவன் ஓடுவதற்கு ஷூ வேணும். அந்த ஷூ அந்த யுத்தத்துக்குரிய அனைத்து யூனிஃபார்மையும் அவன் அணிந்து கொள்வான். பட்டயம், தலைசீரா, மார்க்கவசம் எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு யுத்தத்தில் போய் நிற்பான். அப்போ தான் அவனுக்கு ஒரு அடியும் விழாதபடிக்கு அந்த யூனிஃபார்மானது அவனை பாதுகாக்கும். அதை தான் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய யூனிஃபார்ம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த யூனிஃபார்மை குறித்து நான் இப்பொழுது வாசிக்கிறேன். 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். 16. பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாயி எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அடுத்த வசனத்தையும் வாசிக்கிற. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி கடைசி இந்த 18 சொல்லப்படுகிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். ஏன்னு சொன்னால்,
இப்போ நான் வாசித்த இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் துல்லியமாக கவனிச்சா சத்தியம் என்னும் கச்சை வசனத்தின்படி பார்த்தா நமக்கு சத்தியம் என்ன, வேத வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை பெல்ட்டாக அணிந்து கொள்ள சொல்லி வேதம் சொல்லுது. நீதி என்னும் மார்க்க அவசரம்னா தேவனுடைய நீதி, தேவன் எதெல்லாம் நீதியாக சொல்லியிருக்காரோ வசனத்தின்படி அந்த நீதியை நம்ம மார்க்கவசமாக அணிந்து கொள்ளணும். அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை, சமாதானத்தை சொல்லுகிறதான பாதரட்சை செருப்பு நம்ம மொழியில். அப்போது அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா பிசாசு சோதனை மூலியமாக அக்கினி ஆஸ்திரங்களை எய்வான், அக்கினி அம்புகளை எய்துகிட்டே இருப்பான் பிசாசு. அவனுக்கு சோதனைக்காரன் என்று பேர் வேதம் கொடுக்கறதுனால அவன் சோதனை மேல் சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த அக்கினி ஆஸ்திரத்தையெல்லாம் நம்ம வேரோட பிடுங்கி தூக்கி அடிக்கணும்னா எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை துளியும் குறையாதபடிக்கு அது கேடகமாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேடகத்தை நாம் பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் ரட்சணியம் என்னும் தலைப்பாகா, இந்த தளபதிகள் அணிகிற அந்த தலைப்பாகையை வேதவசனம் ஆவிக்குரிய ரீதியாக என்ன சொல்லுதுன்னா ரட்சிப்பு என்னும் தலைசீரா. அந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு முடிவு பரியந்தமும் நிலை நின்று ரட்சிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எந்த சமயத்திலையும் என்ன வேண்டுதல் இருக்கணும், ஆவியினாலே ஜபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜபம் பண்ணுகிறவனாகி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, என்ன சமயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த உறுதியை நாம் விட்டுவிடாதபடிக்கு மன உறுதியோடு எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்மளுக்காக மட்டும் நாம் வேண்டாமல் நம்மளை போல பாட அனுபவிக்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் நாம் ஜபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு போர் வீரன், ஆவிக்குரிய போர் வீரனுக்குரிய அழகு. இப்போ சரி, இவ்வளோ விஷயத்த நான் சொல்லிவிட்டேன். இப்போ மன்னிப்பை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மன்னிப்பு எவ்வளவு ஒரு அவசியம். இவ்வளோ காரியம் பிசாசை குறித்தும் தேவனுடைய அன்பை குறித்தும் நான் சொல்லிவிட்டேன் விளக்கமாக. இப்போ நம்ம மன்னிப்பை குறித்து பார்ப்போம். நம்ம நேசிக்கிறவங்களே நேசித்தா நமக்கு பலன் இல்லை. அப்போது எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியதி. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்தா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த தேவ செய்தியை முடிக்க விரும்புகிறேன். தன்னுடைய தேவன் எப்பவுமே ஒரு ஓமையை சொல்லி கொண்டே இருப்பார். தன்னை சில இடத்துல மறைமுகமாக எஜமானாகவும் ஒரு திராட்சை தோட்டக்காரரின் எஜமானாகவும் தன்னை எப்பவுமே ஒரு இன்டைரக்டாக பேசுவார். அதே போல் ஒரு சம்பவத்தை மத்தேயுல நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன் வசனத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பேதுரு கேட்டார், அதற்கு இயேசு என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஏன், எதை குறித்து சொல்கிறாரு? மன்னிப்பை குறித்து இங்கே பேசுகிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு கணக்கு பார்க்கிற ராஜாவுக்கு ஒப்பா இருக்கு. 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கணக்கு பார்க்கறான். அந்த வேலைக்காரன் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஓமையாக இங்கே சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு எஜமானுக்கு கீழே செய்கிற வேலைக்காரனை போல தான் பரலோக ராஜ்யம். அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய எஜமான் வைத்திருக்கிற கணக்கையெல்லாம் கணக்கு பார்க்கும்படிக்கு கணக்கை பார்க்க போகிறான். அதில் சில கடன்கள் அடைக்காத இருந்ததுனால அந்த கணக்கெல்லாம் அந்த எஜமான் கிட்ட அந்த வேலைக்காரன் ஒப்பு கொடுக்கும்பொழுது அந்த எஜமான் சொல்கிறாரு, உன் பெண் ஜாதி உன் பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணணும், கடனை தீர்த்துட்டு தான் நீ போகணும் என்று சொல்லி கட்டளை கொடுக்குறாரு எஜமான், அந்த ராஜா. அப்போது அந்த வேலைக்காரன் கெஞ்சறான், ஆண்டவரே என் ராஜாவே, என்னால் சீக்கிரத்தில் கடனை அடைக்க முடியாது, எனக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுங்க, நான் எப்படியாவது கணக்கை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ராஜாவாக இருக்கிறார் பார்த்தீங்களா இந்த வேலைக்காரனுக்கு எஜமான், அவர் மனசு இறங்கி மன்னிச்சிடுறார்.
சரி உன்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்காக நான் மன்னிச்சிடுறேன், கடன் நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறாரு. ஆனால் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்பொழுது இதுலேயே இந்த மன்னிப்பு வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த வேலைக்காரனுக்கு கீழே இன்னொரு வேலைக்காரன் இருக்கிறான். ஆனால் சம்பவம் ஒன்றே, இவன் எஜமான்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவன் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரனால் மன்னிப்பை கொடுக்க முடியல. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனும் இதே மாதிரி இவன் மன்னிப்பு பெற்ற மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்க வரான். இவன் என்ன சொல்கிறான், நீ எனக்கு கடனே தரல, உன் கழுத்தை நெரிச்சு உன்னை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான எல்லா கடத்தையும் அடைக்கணும், இல்லைனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி ஜெயிலில் போட்டுட்டான். அப்போது இதை கேள்விப்பட்ட அந்த ராஜா, இவனுக்கு மன்னிப்பு கொடுத்த அந்த ராஜா என்ன பண்ணாரு, எஜமான், ஏண்டா நான் உனக்கு மன்னிச்சேன், நான் உனக்கு தயாலனா இறங்கினேன், நீ என்னன்னா உன்னுடைய வேலைக்காரனுக்கு நீ மனசு இறங்கலையே, அவனை நீ மன்னிப்புக்கு இடம் கொடுக்காம அவனை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சிட்டியே, இப்போது எனக்கு ரொம்ப கோபமாக வருது, நானும் உன்னை என்ன பண்ண போகிறேன், அதே தண்டனையை கொடுக்க போகிறேன், நீ எனக்கு கடனை கொடுக்குற வரைக்கும் உனக்கு சித்திரவாதம் தான் சொல்லி அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலை ஆட்கள் கிட்ட சொல்லி இவனை ஜெயிலில் தூக்கி போடுங்க, இவனை சித்திரவாதம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதை தான் கடைசியாக நம்ம வாசிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்முடைய பரமபிதாவும் இருக்கிறாரு. 35வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதா, அதாவது நம்ம பரமபிதா அப்படியே தான் இருப்பாராம். நம்ம இன்னொருத்தருடைய தப்பை மன்னிக்காமல் எப்போ நம்ம மன்னிப்பை கொடுக்காம இருக்கிறோமோ, நம்முடைய உருவாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து பரலோக பிதா நம்முடைய தப்பை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வேதத்தில் சொல்கிறார். இதற்கு என்னன்னா, அந்த எஜமான் மனசு இறங்கி அந்த வேலைக்காரனை மன்னிச்சது போல நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் மன்னிக்கிறார். அப்போ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், மற்றவர் செய்கிற தப்பை ஒருவருக்கொருவர் மன்னித்து புத்தி சொல்ல வேண்டும், அன்போட புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஒருவருக்கொருவர் தயவாய் ஒவ்வொரு நாளும் மன உருக்கத்தோடு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மன உருக்கத்தோடு மன்னித்தார். எல்லாருடைய பாவத்தையும் ஒரே மனுஷனாக நின்று சிலுவையில் ரத்தம் சிந்தி சுமந்தார். அப்போது அவருக்கு அவ்வளோ தயால குணம் இருக்கும் என்று சொன்னால், நம்மை உருவாக்கின தெய்வம் தயால குணராய் இருக்கிறது போல நாமும் நம்மை உருவாக்கின தெய்வத்தை போல அன்புள்ளவர்களாய் மன்னிக்கிறவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவத்தோடு இருப்போமாக. இந்த சிறு வேத வசனத்தின் மூலமாக தேவன் என்னையும் உங்களையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.